இந்த நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக கல்வி சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முகமது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. கற்போருக்கும் கற்றுக் கொடுப்போருக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் முதலாவது கல்வி சாகரம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ்விற்கே. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களின் அறிவு, திறன் மற்றும் மனப்பாங்குகளில் சிறப்பானதும் ஆரோக்கியமானதுமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சியாகவும், அவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களமாகவும், மாணவர்களது குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, அவர்களது திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடமாகவும் இருக்கும் நிகழ்ச்சியே இது. அத்துடன் கற்றுக் கொடுப்பவர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தளமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ள கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் மூன்றாம் வாரங்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒலிபரப்பாகவிருக்கிறது. ஆக கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான ஒரு முயற்சி என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் நாம் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் முதல் அம்சம் மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, எம்மிடமுள்ள நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக வெளிப்படுகின்றன. எமது உள்ளத்தில் நல்ல ஆரோக்கியமான எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் நாம் செய்கின்ற செயல்கள், மற்றவர்களை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற மனப்பாங்குகள், பிறருக்கு செய்கின்ற உதவிகள், எமது பேச்சுக்கள், ஆடை அணிகலன்கள் எல்லாமே மற்றவர்கள் பாராட்டும்படியாக இருக்கும். மற்றவர்களுக்கு பயனுள்ளவையாக அவை அமையும். எம்மை பற்றியும், நாம் கற்கின்ற பாடசாலை, நாம் வாழும் சமூகம் என்பன பற்றியும் நல்லதொரு அபிப்பிராயத்தை மற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தினை உங்கள் சிந்தனைக்காக தருகின்றார் கொழும்பு பம்பலப்பிட்டிய முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் தரம் 8 கல்வி கற்கும் மாணவி ஷைமா ஷாக்கி. முன்பொரு காலத்தில் ஜெர்மன் நாடு இரண்டாக பிளவுபட்டிருந்தது. அதன் தலைநகர் பெர்லினை கூட நடுவில் சுவர் ஒன்றினை எழுப்பி மேற்கு பெர்லின், கிழக்கு பெர்லின் என இரண்டாக பிரித்திருந்தனர். ஒரு நாள் ஆத்திரத்திலும் வஞ்சகத்திலும் கிழக்கு பெர்லினை சேர்ந்த சிலர் லொரி நிறைய குப்பைகளை கொண்டு வந்து மேற்கு பெர்லின் பக்கமாக கொட்டிவிட்டனர். அது பாரிய குற்றம் மட்டுமல்ல, மிகப்பெரிய அநியாயமும் தான். தமது பக்கத்தில் குப்பைகளை கண்ட மேற்கு பெர்லின் மக்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? பதிலுக்கு தாமும் லொரி நிறைய குப்பைகளை கிழக்கு பெர்லின் பக்கத்தில் கொட்டியிருப்பார்கள் என்றுதானே. ஆனால் அதுதான் நடக்கவில்லை. தமது பக்கம் குப்பைகளை கொட்டிய கிழக்கு பெர்லின் பக்கம் லொரி நிறைய பரிசு பொருட்களையும் பல வகைகளையும் கொண்டு வந்து அழகான முறையில் அடுக்கிவிட்டு சென்றிருந்தனர் மேற்கு பெர்லின் மக்கள். பதிலுக்கு பதில் பாவத்தினை எதிர்பார்த்த கிழக்கு பெர்லின் மக்களுக்கு இது பெரும் ஆச்சரியத்தை தந்தது. அந்த அன்பளிப்புகளுக்கு மேலே மேற்கு பெர்லின் மக்கள் எழுதி வைத்துவிட்டு சென்ற வாசகம் கிழக்கு பெர்லின் மக்களுக்கு மட்டுமல்ல, எமக்கும் ஆச்சரியத்தினையும் படிப்பினையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வாசகம் இப்படி எழுதப்பட்டிருந்தது: ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன உள்ளதோ அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். பார்த்தீர்களா? எத்தனை உண்மையான யதார்த்தபூர்வமான வாசகம் அது. நீங்கள் நல்ல மாணவர்களாக இருப்பதற்கும் பாராட்டப்படுவதற்கும், உங்கள் பாடசாலையும் அது சார்ந்த சமூகமும் மற்றவர்களால் மதிக்கப்படுவதற்கும் நீங்கள் கொண்டுள்ள நல்ல எண்ணங்கள் மற்றும் செய்கின்ற நல்ல செயல்களே காரணம் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து வாழ்க்கையில் வெற்றியடைய முயற்சி செய்யுங்கள் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியில் அடுத்த அம்சத்திற்குள் செல்லலாம். கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான களமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம். பாடசாலை என்ற சமூக நிறுவனம் சிறப்பாக இயங்க மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் வளமாக இருப்பதை நாம் அறிவோம். வளமாக இருப்பவர்கள் என்றும் நலமாக இருப்பதும் மிக மிக முக்கியமானதே. அந்த வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நல்ல ஆரோக்கியமான உடல் உள நலத்துடன் இருப்பதற்கு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தினை பேணுவதும் அவசியமானது. அது பற்றிய தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சிரேஷ்ட உளவியல் உள்வள துணையாளர் அபூபக்கர் முஹம்மது அஸ்ரின் அவர்கள். இந்நிகழ்ச்சியினூடாக மாணவர்களுக்கும்
அவர்களோடு கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களுக்கும் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான போசாக்கு உணவு தொடர்பாக சில கருத்துக்களை பரிமாறலாம் என்று இணைந்திருக்கின்றேன். பொதுவாக கற்றலில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கின்ற பாடவிதானங்களை முறையாக கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இருவரும் இந்த விடயத்தில் கூடுதலாக அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கின்றது. கற்றல் நடவடிக்கைகளில் பொதுவாக மாணவர்களின் அறிவுசார் நடத்தைகள், பாடசாலை கற்றல் விருத்தி, பாடவிதானங்களில் கூடுதலாக சிந்தனையை செலுத்துவது, அதே போன்று கற்றல் நடவடிக்கைகள் சிறப்பாக இடம்பெறுவதற்கு மாணவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உள ஆரோக்கியம் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. நன்றாக தெரியும், எங்களுடைய பாடசாலை மாணவர்களுடைய பாடவிதானங்களில் கூட போசாக்கு உணவு தொடர்பாக விரிவான பாடவிதானங்கள் புகுத்தப்பட்டிருக்கின்றது, அதை கற்பிக்கப்படுகின்றது. முக்கியமாக எங்களுடைய மாணவர்கள் அந்த போசாக்கு தொடர்பாக கவனத்தில் செலுத்துகின்ற அதே வேளை ஆசிரியர்களும் அவ்வாறான மாணவர்களுக்கு ஆலோசனைகள், விழிப்புணர்வுகளை வழங்குவது காலத்திற்கு பொறுத்ததாக இருக்கின்றது. நன்றாக தெரியும், இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுடைய சரியான ஒரு டயட்டரி, அதாவது உணவு பேணுதலிலே பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஃபாஸ்ட் ஃபுட் என்றும் அதே ஸ்ட்ரீட் ஃபுட் என்றும் இன்று பல்வேறு வகையான விளம்பரங்களினூடாக உணவுகள் எங்களுடைய சில கடைகளில், ஹோட்டல்களில், அதே போன்று சிற்றுண்டிச்சாலைகளில் முகாமைத்துவமற்ற உணவு பண்டங்களை விற்பனை செய்கின்றார்கள். அதன் மூலமாக மாணவர்கள் அவ்வாறான உணவுக்கு அடிமைப்பட்டு அவர்கள் அதையே உண்பதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாகின்றார்கள். இவ்வாறான போஷாக்கற்ற உணவுகளை உட்கொள்வதனால் அதிகமாக மாணவர்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு, அதே போன்று கற்றலுக்கான தாமதம், மெல்ல கற்றல் நிலை, அதே போன்று மாணவர்கள் சுறுசுறுப்பற்ற சோம்பல் நிலை, சக்தியின்மை, சில மாணவர்கள் அவ்வாறு மேசையிலே தூங்கி விடுவார்கள், மயக்க நிலை, வயிற்றோட்டம், வயிற்று வலி என்று முறைப்பாடுகளை சொல்லுவார்கள். அதே போன்று உளவியல் பிரச்சனைகளாக எரிச்சல் தன்மை, எளிதில் கோபம் அடைதல், உடற்பருமன் ஏற்படுவதன் காரணமாக அவர்களால் எந்த வேலையையும் இயல்பாக செய்ய முடியாத ஒரு ஆர்வமற்ற நிலை, கற்பிக்கும் விடயங்களை சரியான முறையிலே ஞாபகம் ஊட்டக்கூடிய, அதே போன்று அதனை ஞாபகத்திற்கு கொள்வதில் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். எதிலும் ஆர்வமின்மை, மன அழுத்தம், இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் எளிதில் ஆட்படுகின்றார்கள். கல்வி நடவடிக்கைகள் என்பது ஒரு மூளையோடு சார்ந்த, ஞாபக சக்தியோடு சார்ந்த ஒரு செயல்முறை. முக்கியமாக மாணவர்கள் அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது அவர்களுடைய கவனத்தை ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதற்கான உடல் உள தயார் நிலையில் மாணவர்கள் இருக்க வேண்டும். அதிகமாக மாணவர்கள் இவ்வாறான ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலேயும் பாடசாலையிலும் உண்ணாதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போன்று பல்வேறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். முக்கியமாக பாடசாலை சூழலிலே மாணவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான போஷாக்கான உணவுகளை உட்கொள்வதற்கேற்ற சிற்றுண்டிச்சாலைகளை முகாமைத்துவப்படுத்தல், கண்காணித்தல், அது தொடர்பாக ஒரு ஒழுக்காற்று குழு அல்லது போஷணை தொடர்பான ஒரு குழு பாடசாலையிலே நியமிக்கப்பட்டு அவர்களின் மூலம் ஒரு முறையான கண்காணிப்புடன் சிற்றுண்டிச்சாலைகளை வழிநடத்துகின்ற போது மாணவர்கள் அந்த போஷாக்கு ஆரோக்கியமான உணவுக்கு உள்வாங்கப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். இது தொடர்பாக கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துவது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. மாணவர்களுடைய உடலியல் உளநிலையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய ஒரு பங்குதாரர்கள், ரோல் மாடலாக இருக்கின்றார்கள். இந்த அமைப்பிலே பாடசாலை சூழலில் இவ்வாறான விழிப்புணர்வுகளை மாணவர்களுக்கு வழங்குவது அல்லது மாணவர்களினுடைய பாடசாலைக்கு எடுத்து வருகின்ற உணவு பெட்டிகளிலே கொண்டு வருகின்ற உணவுகளை நாங்கள் பரிசோதிப்பது, ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவா, சில மாணவர்கள் மாப்பண்டத்தை மாத்திரம் பெற்று வருவார்கள். அதன் காரணமாக மாணவர்களுக்கு பல்வேறு வகையான உள பிரச்சனைகள் தோன்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு உணவிலே போஷாக்கு இருக்கின்ற போது அந்த உணவிலே ஃபைபர், அதாவது எளிதில் செரிமானம் அடையக்கூடிய தானிய உணவுகள், அதே போன்று கொழுப்பு சார்ந்த உணவுகள், அதே போன்று கார்போஹைட்ரேட், விட்டமின், கனிவுப்புக்கள், இவ்வாறான நிலைமைகளில் கொண்டு வருகின்ற உணவுகளிலே ஒரு டயட்டர், அதாவது மாணவர்கள் சமநிலையான நிலையிலே அவர்கள் அந்த உணவுகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். உணவு கூம்பகம் நீங்கள் கற்றிருப்பீர்கள். உணவு கூம்பிலே 4 வகையான விடயங்கள் இருக்கின்றது. அதிலும் குறைவாக உண்ண வேண்டிய உணவுகள் என்று சொல்லுகின்ற போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உங்களுக்கு தெரியும், இந்த பேக்கர் பான், சப்மெரின், அதே போன்று
விரைவாக தயாரிக்கப்படுகின்ற உணவுகள், கடைகளில், ஹோட்டல்களில், தெருக்களில் கிடைக்கப்படுகின்ற உணவு, குறைவாக உண்ண வேண்டிய உணவு. அதே போன்று மிதமாக உண்ண வேண்டிய உணவு என்று சொல்கின்ற போது நாங்கள் அதிகமாக மீன், இறைச்சி, முட்டை, பால், தயிர், சீஸ், இறால் போன்றன நாங்கள் மிதமாக உண்ண வேண்டிய உணவாக சொல்லப்படுகின்றது. அதிகமாக கற்றல் வினைத்திறனாக கற்றலுக்கு அதிகமாக உண்ண வேண்டிய உணவாக தானிய உணவுகள், பல வகைகள் அதிகமாக உண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. அதே போன்று தேவையான அளவில் உண்ண வேண்டும் என்கின்ற போது உங்களுக்கு தெரியும், மாப்பண்டங்கள், கோதுமை மா, மைதா மாக்களில் செய்யப்பட்ட உணவுகளை நாங்கள் மிகவும் தேவையான அளவில் உண்ண வேண்டும். அளவுக்கு அதிகமாக உண்ணுவதனால பல உடலியல் சீர்கேடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிலும் பொதுவாக ஆசிரியர்களுக்கு ஒரு உள வழிகாட்டல் ஆலோசனை என்ற வகையிலே போஷாக்கு தொடர்பாக கூடிய கரிசனை செலுத்தக்கூடிய, தங்களுடைய உடலியல் உளவியல் ரீதியிலே தங்களை சமநிலையாக பேணுதலாக வைத்துக் கொள்வதற்கு ஆசிரியர்கள் கட்டாயமாக தங்களுடைய போஷாக்கு தொடர்பாக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. மாணவர்களுக்கு கற்றல் விதானங்களை தயார்படுத்துவது, அதற்கேற்ப தங்களை தயார்படுத்தி மாணவர்களுக்கு கல்வியூட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள் சுறுசுறுப்பாகவும் ஒரு நேர்த்தியான உடலையும் கொண்டிருத்தல் வேண்டும். சில மாணவர்களுக்கும் அதுவே பிடிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு நாங்கள் சோம்பல் நிலையற்ற சுறுசுறுப்பான உற்சாகமான முறையிலே நாங்கள் செயற்படுத்துவதற்கு இந்த உணவு பழக்க வழக்கங்களை கைக்கொள்ள வேண்டும். அதிலும் பொதுவாக ஆசிரியர்கள் தூர இடங்களில் பாடசாலைகளுக்கு செல்கின்ற போது தாங்கள் உணவை சரி செய்வதில் அவர்களுக்கு கால நேரம் போதாமல் இருக்கும். அதன் காரணமாக அவர்கள் கடை உணவுகள், அதாவது ஹோட்டல்களை நம்பி, சிற்றுண்டு சாலைகளை நம்பி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்கின்றார்கள். பொதுவாக அதை தவிர்த்து தங்களுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போன்று, உடல் நலம் உள்ள நலத்துடன் வாழ சமச்சீர் உணவை உண்பதற்கான அந்த உணவு கூம்பகத்தில் நான் ஏற்கனவே மாணவர்களுக்கு சொன்ன அந்த கூம்பை கட்டாயமா பின்பற்றலாம். வயது போக போக எங்களுடைய அந்த குரானிக் டிசீஸ், நாட்பட்ட நோய்களிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கும் அதே போன்று நோயற்ற வாழ்வுடன் நாங்கள் இருப்பதற்கு இவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை அதிகமாக பின்பற்றுவதன் காரணமாக எங்களுக்கு ஆரோக்கியமான உடல் உளநிலையை பெற்றுக் கொள்ளலாம். இயலுமானவரை வீட்டிலேயே ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே போன்று தாங்களும் உட்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எனது ஆலோசனையாக இருக்கின்றது. சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம். தாய்மொழி பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு கற்பித்த நுட்பங்களை பயன்படுத்துவோம். பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்துவோம். மாணவர்களை சிறந்த தேர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மிகுந்த சிரத்தையையும் எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் தமிழ் மொழியினை கற்பிக்கும் போது நாம் எத்தகைய விடயங்களை கவனத்தில் கொள்வது எமது கற்பித்தலுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதை அறிந்து கொள்வது பயனுடையதாக இருக்கும். அந்த வகையில் மொழி கற்பித்தல் பற்றிய விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பாணதுரை ஹொரேதுருவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் ஆசிரியர் ஃபஸ்லான் ஃபாரூக் அவர்கள். ஆசிரியர் பக்கத்தில் தமிழ் மொழி கற்பித்தலின் பொழுது ஆசிரியர்களும் மாணவர்களும் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி ஆராயவிருக்கிறோம். ஒரு மொழி கற்பிக்கிற பொழுது முக்கியமாக தமிழ் மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பிள்ளையினுடைய வாசிப்பு, எழுத்து என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாசிப்பு தான் ஒரு மனிதனை பூரணமாக்குகிறது. ஒரு ஆளுமை வளர்ச்சிக்கும் இவ்வாசிப்பு பிரதான இடத்தை வகிக்கிறது. ஏனென்றால் சமூகத்தோடு தொடர்பு கொள்வதற்கும் உலகத்தோடு தொடர்பு கொண்டு தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கும் ஒரு பிள்ளைக்கு மொழிக்கல்வி என்பது அத்தியாவசியமாகிறது. எனவே அப்பிள்ளை வாசிப்பினூடாகவே தன் மொழி அறிவை பூரணமாக்கிக் கொள்கிறான். பிள்ளையினுடைய அக வளர்ச்சிக்கும் இம்மொழிக்கல்வி தேவைப்படுகிறது. நல்ல எண்ணம் சார்ந்த கருத்துக்களை ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் அப்பிள்ளைக்கு வாசிப்பு, எழுத்து என்பவற்றோடு மொழிக்கல்வி தேவைப்படுகிறது. எனவே ஆசிரியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், மொழியை கற்பிக்கிற பொழுது பிள்ளையினுடைய எழுத்தறிவு, வாசிப்பு திறன் என்பன மேம்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழியின் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆசை, ஒரு விருப்பம் மாணவர்களுக்கு ஏற்படும். எனவே மொழியினை உடல் அசைவுகளினூடாகவும் சில செயற்பாடுகளினூடாகவும் சில நயக்கத்தக்க விடயங்களை மாணவர்களுக்கு வெளிப்படுத்தி அம்மொழியை கற்பிக்கிற பொழுது
அம்மாணவர்கள் அந்த பாடத்தில் மிக விருப்பம் கொள்கிறார்கள். மொழியை கற்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். மொழி கல்வி என்பது முக்கியமாக தமிழ் மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் கற்பிக்கும் பொழுது வெறுமனே தரவுகளை கொடுத்து அவைகளை மாணவர்கள் எழுதி பாடமாக்கி அதனை மனனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு மாத்திரம் மொழியை கற்பிக்காமல் ஒரு மொழி கல்வி எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் மாணவர்களுடைய ஆளுமை வளர்ச்சியில் தாக்கம் செலுத்தி தரவுகளை பெறுகின்ற திறமைசாலிகளாக அந்த மொழி கல்வி அவர்களை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மொழி கல்வியை படிக்கின்ற பொழுதோ மாணவர்களுக்கு அதில் ஒரு விருப்பம் தேவை ஏற்படும். எனவே மொழி கல்வியில் எழுத்தும் வாசிப்பும் எந்த இடத்தில் முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த மொழியை ஒரு பிள்ளை கேட்டல், எழுத்து, பேச்சு, வாசிப்பு என ஒரு நேர்கோட்டு வழியில் அந்த பிள்ளை மொழி கல்வியை பெறுகிறது. எனவே பிள்ளையினுடைய மொழி வளர்ச்சியிலும் அந்த பிள்ளையினுடைய ஆளுமை விருத்தியிலும் கேட்டல், எழுத்து, பேச்சு, வாசிப்பு என்பன மிக பிரதான இடத்தை வகிக்கிறது என்பதை ஆசிரியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அறிஞர்கள் கூறும் பொழுதோ வட்டமும் கோடும் இட முடியாத ஒரு பிள்ளையால் மொழியை கற்க முடியாது, எழுத முடியாது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் சாதாரணமாக எழுத்து ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை விருத்தியை காட்டுகிறது. எனவே முதலில் மொழியை கற்பிப்பதற்கு முன்னர் ஒரு பிள்ளையினுடன் எழுத்து வடிவையும் எழுதுகின்ற ஆற்றலையும் ஆசிரியர்கள் வளர்க்க வேண்டும். அதே மாதிரி வாசிக்கக்கூடிய திறமையையும் திறனாக வாசித்து விளங்கக்கூடிய ஆற்றலையும் ஆசிரியர்கள் வளர்த்து விட வேண்டும். ஆசிரியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் இவைகளாகும். சாதாரணமாக வாசிக்க முடியாத ஒரு பிள்ளையால் அல்லது வாசிக்க முடியாத ஒரு நபரால் சாதாரண வாழ்க்கை கூட நடத்த முடியாத நிலை இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகிறது. எனவே வாசிப்பறிவையும் எழுத்தறிவையும் மேம்படுத்துவதற்கு பிள்ளையிடம் கேட்டல், எழுத்து, பேச்சு, வாசிப்பு ஆகிய திறன்களை ஆசிரியர்களாகிய நாங்கள் வளர்ப்பதோடு இவ்விடயத்தில் ஆசிரியர்கள் மாத்திரமல்ல பெற்றோர்களும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். இறுதியாக ஒரு பிள்ளையினுடைய மொழி கல்வி என்பது எதில் தங்கி இருக்கிறது என்றால் எப்படி கேட்டல் வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி எழுத வேண்டும் என்பதுதான் மொழி கல்வியினுடைய அடிப்படையான விடயமாகும். அதற்கு பிறகுதான் மொழியில் இருக்கின்ற விடயங்களை மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியர்கள் முற்பட வேண்டும். அதோடு மொழியை வளர்ப்பதற்கு மொழியோடு சம்பந்தமான விடயங்கள் மாத்திரமல்லாமல் இலக்கண சட்ட திட்டங்களையும் கற்பிக்கும் பொழுதுதான் அம்மொழி கல்வியானது திறம்பட்டதாக அமைகிறது. கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம். மாணவர்களே, வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தொழில் திறமைகள் இருக்கின்றன. அவற்றை சரியாக இனங்கண்டு சரியான வழிகாட்டுதல்களுடன் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான பாதையை நீங்கள் அறிந்து வைத்திருப்பது அவசியமானது. அந்த வகையில் மாணவர்களின் தொழில் திறமைகளை இனங்கண்டு நாளைய தொழில் உலகிற்கு பல்துறைசார் நிபுணர்களை உருவாக்கும் முயற்சியாக இலங்கையின் கல்வி திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பதே 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொழில் கல்வி திட்டம். அது தொடர்பான முக்கிய விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பாணதுர ஹொரித்துருவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொழில் கல்வி திட்டத்தின் பொறுப்பாசிரியர் A.L. உபைதுல்லா அவர்கள். தேடலின் பக்கத்தில் நேர்களை உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை அரசு அறிமுகம் செய்த 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி திட்டம் சம்பந்தமாகவே நாம் இன்று உங்களுடன் உரையாடுகின்றோம். அதாவது தற்போது உள்ள அட்வான்ஸ் லெவல் பயோ, மெட்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், இடெக், பிடெக் பிரிவுகளுக்கு மேலதிகமாக 7வது உயர்தர பிரிவாக தொழில் பிரிவு வொகேஷனல் ஸ்ட்ரீம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்டது போன்று உயர்தர 6 பிரிவுகளிலும் கற்பதற்கு GCE O லெவல் பரீட்சையில் சித்தியடைந்திருப்பல் வேண்டும் என்பதே முக்கியமான நிபந்தனையாகும். ஆனாலும் இந்த 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொழிற்கல்வி பிரிவில் கற்பதற்கு GCE O லெவல் பரீட்சை
பரீட்சைக்கு தோற்று இருந்தால் மாத்திரமே போதுமானதாகும். அதாவது 9 பாடங்களிலும் சித்தி அடையாவிட்டாலும் அம்மாணவருக்கு அவருடைய 13 வருட கல்வியினை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே இத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் தமது ஆசை, ஆர்வம், ஆற்றல், விருப்பம் என்பவற்றுக்கு ஏற்ப தனக்கு பொருத்தமான ஒரு சிறந்த தொழிலை தெரிவு செய்து அதனை கற்பதற்கு, அதன் மூலம் தேர்ச்சி அடைவதற்கு, சிறந்த தொழிலொன்றுக்கு பொருத்தமான மனோநிலை உருவாக்கி கொள்ளும் நோக்கிலேயே இத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசு 2017 ஆண்டு 43 அரசு பாடசாலைகளில் அறிமுகம் செய்த இத்தொழிற்கல்வி பிரிவானது இன்று 2025 ஆண்டு ஏறக்குறைய 543 அரச பாடசாலைகளில் மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்று வருகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். நேர்கள் இதுவரை கல்வி சாகரம் கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் ஷாக்கிர் முகமது. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணம் முஸ்லிம் சேவை. நிகழ்ச்சியில் வரலாற்றின் ஓரேடு.